குருவின் காரகத்துவங்கள். அன்பார்ந்த வருங்கால ஜோதிடர்களே, குருவின் காரகத்துவங்கள் எனும் தலைப்பில் உறவு முறைகள், தொழில் அமைப்பு, பொருட்கள், உறுப்புகள், தெய்வங்கள் என தனித்தனியாக தங்களுக்கு எளிமையாக புரியும் வண்ணம் கொடுத்துள்ளோம். அனைத்து காரகத்துவங்கள் தாங்கள் எதிர்கால பலன் நிர்ணயம் செய்வதற்கு மிக அவசியம் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் படித்து பயிற்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குருவின் பொதுத்தன்மை: ஒழுக்கம், ஆன்மீகம், நேர்மை, கட்டுப்பாடு, நீதி, தர்ம சிந்தனை, கோவில் பொருளாளர், ஆலோசனை வழங்குதல், அறிவுரை கூறுதல், தங்கம், அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் மனப்பான்மை, வடக்கு திசை, பாரம்பரியம், மதிக்கத்தக்கவர்கள், சுப மங்கள பொருட்கள், பெரும்பணம், தனவந்தர் போன்றவற்றை குரு குறிக்கிறார். தனகாரர்கள் என்பதால் ஜாதகரின் பொருளாதார நிலை, பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ராஜ சன்மானம் பெறுதல், குடும்பத்தில் மங்கள காரியங்கள், தான தர்மம் செய்யும் நிலை, விட்டு கொடுக்கும் சுபாவம் போன்றவற்றையும் குரு குறிக்கிறார். குரு எந்த கிரகத்தை பார்க்கிறதோ அந்த கிரகத்திற்கு சுபத்தன்மை ஏற்பட்டு விடுகின்றது. உறவுகளில் குரு குழந்தை, முப்பாட்டனார், ஆசிரியர் போன்றோர்களை குறிக்கும். உறுப்புகளில் குரு இதயம், மூளை, ஈரல்களின் செயல்பாடுகள், கல்லீரல், பித்தப்பை, கொழுப்புச்சத்து, காது, உடலில் ஏற்படும் கட்டிகள், பொதுவாக எலும்பில்லாத தசைகளாலான உறுப்புகளை குரு குறிக்கிறார். இடங்களில் குரு பணம் பாதுகாப்பாக உள்ள இடம், வங்கி, கோயில், மத போதனை நடக்கும் இடம் போன்றவற்றை குறிக்கும். தெய்வங்களில் குரு தட்சிணாமூர்த்தி, ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஆன்மீக குருக்கள், மகான்கள், சித்தர்கள் போன்றோரை குறிக்கும். தொழில்களில் குரு வக்கீல், மஞ்சள் வியாபாரம், நீதிபதி, வேதாந்தம், சித்தாந்தம், மதப்பிரசங்கம், ஆலோசனை வழங்கும் தொழில்கள், புரோகிதர், கோவில் அர்ச்சகர், வங்கித் தொழில், வட்டித் தொழில், பட்டாடை வஸ்திர வியாபாரம், சீட்டு கம்பெனி, LIC போன்று பணப்புழக்கம் உள்ள இடங்களில் வேலை, கேச்சியர், தெய்வீகம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், சாஸ்திர தொழில்கள், தங்க வியாபாரம். குருவுக்கு பொன்னவன் என்று ஒரு பெயரும் உண்டு. குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள், குழந்தை நல மருத்துவர், குழந்தைகளின் பராமரிப்பு மையம், குழந்தை தொடர்பான தொழில்கள் அனைத்தையும் குரு குறிக்கும்.